Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஒரு வழிப்பாதையாக இருந்த இடம் இருவழி பாதையாக பயன்படுத்தப்படுவதால் திருச்சியில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி திணறுகின்றன வாகனங்கள். மாநகராட்சி போக்குவரத்து துறை காவல்துறை இணைந்து இந்த தலைவலியை தீர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் மாநகரவாசிகள். காந்தி மார்க்கெட், பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி, சிங்காரத்தோப்பு இவை திருச்சியில் வர்த்தக நிறுவனங்களும் சிறு கடைகளும் நிறைந்த பகுதிகள். இவை அனைத்தும் ஒரு சாலை மற்றொரு சாலையுடன் இணைப்பு கொண்ட பகுதிகளாகும். காந்தி மார்க்கெட்டிலிருந்து பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கும் மார்க்கெட் நுழைவு வாயில் முதல் பெரிய கடை வீதி வரையிலான சாலை ஒரு வழி பாதையாகும். இங்கு வாகனங்களை நிறுத்துவதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் விதிகள் எல்லாம் காற்றில் பறக்கவிட்டதைப் போல காட்சியளிக்கிறது இந்த பகுதி. மார்க்கெட் நுழைவு வாயில் முதல் பெரிய கடை வீதி வரையிலான சாலையில் எல்லா பகுதிகளிலும் ஒரு வழி பாதை இருவழி பாதையாகவே பயன்படுத்துகின்றனர். ரோட்டு மேல யாருமே சரியா நிப்பாட்டுறது இல்லை. அவங்களுக்கு தேவையான இடத்துல நிப்பாட்டிட்டு யாரோட இதில் இல்லை, டிராபிக் தான் இதாகுது. ஒன் வழி பாதை டிராபிக் ஆகுதுக்கு இதை நின்று போகணும்னு எவனும் பார்க்கறது இல்லை. பொதுமக்களை இடைஞ்சல் பண்ணுறதே பொதுமக்கள் தான். ரொம்ப சிரமமா இருக்கு. டீசல் செலவாகுது, ரொம்ப இதாக இருக்குது, டென்ஷன் ஆகுது, கோவம் வருது. எதிர்பார்த்து வராங்க, அதனால பார்த்தா நல்லா இருக்கும். போலீஸ் ஃபைன் போட்டு இப்படி தான் வராங்க. அங்குள்ள பாத்திர கடைகள், பல்பொருள் அங்காடிகளுக்கு மக்களை ஏற்றி இறக்க வரும் ஆட்டோக்கள் கடை வாசலிலேயே நிற்பதால் சாலை குறுகி மேலும் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கிறது. வாகனங்களை ஆங்காங்கே பொதுமக்கள் நிறுத்திச் செல்வதால் விதிகளை பின்பற்றி வரும் வாகன ஓட்டிகள் கடும் நெரிசலை சந்திக்கின்றனர். போதாக்குறைக்கு பாதாள சாக்கடை வாய்க்கால் அமைக்கும் பணிகள் காரணமாக சாலையின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு போக்குவரத்து நெரிசலை மேலும் அதிகப்படுத்துகிறது. ஐயோ, நாங்கள் டே டு டே பார்த்தீங்கன்னா இந்த சைடு எங்கிட்டுமே நகர முடியாது. அதாவது நீங்கள் பீக் ஹவர்ஸ்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைடு வண்டிகளை வச்சுக்கிட்டு டிராஃபிக் போலீஸுமே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ணால், இப்போ உங்கள் நூலகம் கட்டின மாதிரி இதுக்கு ஒரு பார்க்கிங் ஏரியா அந்த இடத்துல ஒரு பெருசாக கவர்மெண்ட்டில் இடம் அலாட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது, ஒரு எல்லாமே 10 அடி சந்து தான். ஒரு கார் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஆப்போசிட்டில் போகிற வண்டி கம்ப்ளீட் பிளாக் ஆகிடும். எங்கேயுமே மூவ் பண்ணுறதுக்கு வழியே கிடையாது. இது தொடர்பாக திருச்சி மாநகர போக்குவரத்து உதவி ஆணையர் ரபீக்கை அணுகி விளக்கம் கேட்டது புதிய தலைமுறை. போக்குவரத்து காவலர்கள் தொடர்ந்து கண்காணித்து விதிகளை மீறி வரும் வாகனங்களுக்கு அபராதம் விதித்து வருவதாகவும், கண்காணிப்பை தீவிரப்படுத்தி வாகனங்கள் வராத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் செய்தியாளர் பிருந்தா ஸ்ரீஹரிஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.